ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த 45 வயது பெண்மணி தருமபுரி காவல் நிலையத்தில் ஓர் அதிர்ச்சிகரமான புகாரை அளித்தார். அந்த புகாரில் தனது மகள் எழிலரசியின் 3 வயது பெண் குழந்தையின் உடல் முழுக்க தீக்காயங்கள் இருப்பதாகவும், கை கால்கள் அடிபட்டு வளைந்து காணப்படுவதாகவும், தலையில் வீக்கம், கழுத்து பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும் கண்ணீரோடு புகார் அளித்தார். தருமபுரி இன்ஸ்பெக்டர் ரத்தினகுமார், எஸ்ஐ வெங்கடேஷ்குமார் தலைமையிலான போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போதுதான் ஒரு குழந்தையை இந்த அளவுக்கு சித்திரவதை செய்திருக்கிறார்களா என கலங்கி நிற்கும் அளவுக்கு அதிர்ச்சி பின்னணி வெளிவர ஆரம்பித்தது. 23 வயது எழிலரசி கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோரின் விருப்பம் இல்லாமல் சிவசங்கர் என்பவரை திருமணம் செய்து கொண்டு தருமபுரி சாலை விநாயகர் கோவில் தெருவில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. 3 வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்த நிலையில் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த 28 வயது ஐயப்பனுடன் எழிலரசிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. சிவசங்கர் கண்டித்தும் எழிலரசியின் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படவில்லை. எனவே எழிலரசியின் நடத்தையின் காரணமாக சிவசங்கர் பிரிந்து சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எழிலரசி சில மாதங்களுக்கு முன்பு தனது 3 வயது பெண் குழந்தையுடன் தருமபுரி ஏ கொல்லஹள்ளி என்ற பகுதியில் ஐயப்பனுடன் வாடகைக்கு குடிபெயர்ந்துள்ளார். ஏற்கனவே திருமணமான எழிலரசிக்கு ஐயப்பன் முதல் ஆண் நண்பர். அதே நேரம் ஐயப்பனுக்கோ ஏற்கனவே திருமணமாகி மனைவியிடம் இருந்து விலகி இன்னொரு பெண் தோழியுடன் இருந்துள்ளார். தற்போது எழிலரசி 2வது பெண் தோழி என கூறப்படுகிறது. எழிலரசியும் ஐயப்பனும் கணவன் மனைவி என கூறிக்கொண்டு வாழ்ந்து வந்த நிலையில் இருவரும் ஒன்றாக இருக்கும் போது பெண் குழந்தை தனக்கு இடையூறாக இருப்பதாக ஐயப்பன் ஆத்திரமடைய ஆரம்பித்துள்ளார். ஆத்திரமடைந்த ஐயப்பன் தினமும் குடிபோதையில் வந்து பெண் குழந்தையை சிகரெட்டால் உடல் முழுவதும் சூடு வைத்து சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் குரூர மனம் கொண்ட ஐயப்பன் குழந்தையை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த எழிலரசியோ ஐயப்பனை கண்டிக்காமல் தன் பங்குக்கு ஊக்கால் குத்தி சித்திரவதை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் குழந்தைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து எழிலரசியின் தாயார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தருமபுரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தபோதுதான் கொடூர பின்னணி தெரிய வந்துள்ளது. எழிலரசி மற்றும் அவரது ஆண் நண்பர் ஐயப்பன் இருவரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குழந்தைக்கு சூடு வைத்தது உறுதியானதால் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காதல் மோகத்தால் 3.5 வயது பெண் குழந்தைக்கு நடந்த கொடுமை அப்பகுதியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் குருபிரசாத். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.